வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தல். அதை நிறைவேற்றுகின்ற பொறுப்பு உங்களிடத்திலே நாங்கள் ஒப்படைத்திருக்கின்றோம். அந்த சாதிக்கக்கூடிய சக்தி இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நிர்வாகிகளிடத்திலே இருக்கின்றது. ஏனென்றால் உங்களை போல அங்கே அமர்ந்து இங்கே பேசிக் கொண்டிருக்கின்றேன். அங்கே இருக்கின்றது என்ன பலம் இருக்கின்றது என்று எனக்கு நன்றாக தெரியும். ஒரு கட்டடத்திற்கு அஸ்திவாரம் எப்படியோ அப்படி ஒரு இயக்கத்திற்கு அடிமட்ட நிர்வாகிகள் முக்கியம். அந்த அடிமட்ட நிர்வாகிகளை கொண்ட ஒரே இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். இன்றைக்கு தேனீக்களை போல எறும்புகளை போல சுறுசுறுப்பாக செயல்பட்டு நமக்கு கிடைக்க வேண்டிய வாக்குகளை சிந்தாமல் சிதறாமல் நம்முடைய வேட்பாளர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டு நமக்கு கிடைக்க வேண்டிய வாக்குகளை பதிவு செய்ய வேண்டும். அதுதான் உங்களுடைய பணி. இன்றைக்கு நான் இந்த நிலையில இருக்கின்றேன் சொன்னால், இங்கே வந்திருக்கிற மேடையில இருக்கின்றால் சொன்னால், அந்த கிளைக்கழகத்தில் இருக்கின்றவர்கள், வார்டு செயலாளர்கள், கிளைக்கழக செயலாளர்கள், அவருடைய உழைப்பு மகத்தான உழைப்பு. அதை மறந்துவிடக் கூடாது. மாண்புமிகு அம்மாவில் சட்டமன்றத்திலே அழகாக தெரிவித்தார்கள். எனக்கு பின்னாலும் கழகம் 100 ஆண்டு காலம் தொடரும் என்று சொன்னார்கள். அப்படி கழகம் தொடர வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய மூத்த உறுப்பினர்கள் இளையவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும், வழிவிட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். உங்களை எப்பொழுதும் மனதிலே நிறுத்தி வைத்திருக்கின்றோம். இந்த இயக்கத்துக்காக உழைத்தவர்கள், இந்த இயக்கம் 30 ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பதற்கு உழைத்தவர்கள், பொன்விழா கண்ட கட்சி, அதற்காக பாடுபட்டவர்கள், அவர்களை எப்பொழுதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை ஒருபோதும் மறக்காது என்பதை திட்டவட்டமாக சொல்கிறேன். வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலிலே எதிர்கொண்டு நம்முடைய வேட்பாளரை வெற்றி பெற செய்வோம் என்று சபதம் ஏற்று அமர்ந்திருக்கின்றீர்கள். இன்றைக்கு தேர்தல் என்ற போரிலே எதிரிகளை ஓட ஓட விரட்டி வெற்றி கழக கொடியை நிலைநாட்டுங்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன்.